அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் எனக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு கேள்வியாகவே இருந்ததுங்க. அதை தான் சரி பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் எதுக்கு தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் எந்த தப்புமே பண்ணல. இன்னைக்கு போலீஸ் கூட சொன்னார் இல்லையா, விஜய் எந்த தப்புமே பண்ணலை, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா அவர் எதுக்கு தலைமறைவாக இருக்கணும். உண்மையாக இருக்கார், நேர்மையாக இருக்கார் அப்படின்னா அவர் போலீஸ் ஸ்டேஷனில் பேசலாமே, எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாமே அப்படின்னு சொன்னார் இல்லையா போலீஸ் கூட காவேரி கிட்ட. அதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆல்ரெடி நேற்றுக்கே தலைமறைவாகி வாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு தோணுச்சு, இவர் என்ன தப்பு பண்ணார், ஒரு தப்புமே பண்ணலையே, இவர் எதுக்கு தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த கேள்வி இருந்தது. ஆனால் எப்படியோ தலைமறைவாக ஆக்கிட்டாங்க. இதில் தான் ஏதோ பிரச்சனையில் போய் மாட்டுறாரு அப்படிங்கிறது. போலீஸ் கேட்ட கேள்விக்கும் நம்ம யோசிக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஆனால் காவேரியுமே ஆமாங்க, நீங்கள் இப்போ வக்கீல் சொல்கிற மாதிரியே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று மாதிரி போய் உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு. தப்பே பண்ணலை அப்படின்னா, நம்ம பக்கத்தில் நியாயம் இருந்தது அப்படின்னா நம்ம எதுக்கு பயப்படணும் இல்லையா? யாராக இருந்தாலும் நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை, நம்மக்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லையே, ஸ்ட்ராங்காக நிற்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் போலீஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு விசாரணைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இவங்க இந்த மாதிரி தலைமறைவாக இருந்திருக்காங்க. தலைமறைவாக இருந்தாலே தப்பு பண்ணிட்டு தான் தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுவார் இல்லையா விஜய். ரியல்லையும் சரி, ரியல்லையும் சரி, இது சீரியல் தான் இருந்தாலுமே தலைமறைவு அப்படின்னாலே தப்பு இல்லாமல் எப்படி தலைமறைவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பார்ப்போம். எப்படியோ தலைமறைவாயிட்டார், ஆனால் பெரிய பிரச்சனையில் தான் மாட்ட போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு 2 நாள் அதை மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சுங்க. சரி, இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே மக்களே.